ஹாய், இன்றைக்கி நம்ம 2 ஆர்ட் மெட்டீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று கேம்லின் ஆர்டிஸ்ட் ஆயில் பெஸ்டல், நெக்ஸ்ட்டு அனுப்பம் ஸ்கெட்ச் புக். இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த அனுப்பம் ஸ்கெட்ச் புக் பார்த்தீங்கன்னா 200 GSM சீட்டில் வருது. இதில் பட்டர் பேப்பரோடையும் சேர்ந்து வருது. ஓகே, இதோட அவுட்புட்டை நம்ம ஆர்ட்டோட எண்டில் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேம்லின் ஆயில் பெஸ்டல், இதில் 25 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதோட அவுட்புட்டையும் நம்ம இந்த ட்ராயிங் மூலயமா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம ஸ்கெட்ச் புக்கில் 4 கார்னர்லேயும் என்ன பண்ணணும், மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணணும். மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணோம்னா தான் அதோட அவுட்புட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஆயில் பெஸ்டல்லேருந்து ஃபஸ்ட் எடுக்கிறது டார்க் பிங்க் மெஜந்தா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, அடுத்து லைட் ப்ளூ, அடுத்து டார்க் ப்ளூ. இதேமாரி ஒரு 5 கலர்ஸ் என்ன பண்ண போகிறோம், அதில் சேர்க்க போகிறோம். இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஆயில் பெஸ்டில் நல்லா இருந்தது. எப்படின்னா நல்லா க்ரீமியாக இருந்தது. மிக்ஸ் ஆகுறது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். மிக்ஸ் ஆகுறதும் நல்லா தான் மிக்ஸ் ஆச்சு. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நார்மல் டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் மீன்ஸ் ஃபைன் ஆர்ட் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மெட்ச் டூல்ஸ் இருந்ததுன்னா ஸ்மெட்ச் டூல்ஸும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக டார்க் கலர் பிளாக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஷ்யூ வச்சு எல்லாத்தையும் ஸ்மெட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டாலும் அது பேப்பர்லாம் கிழிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்மெட்ச் பண்ணி முடித்தாச்சு. ரெண்டாவது நம்மளோட நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராயிங்க்கான லைட் போஸ்ட்டு தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணிங்க, இல்லை டார்க் கலர் பென்சில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேம்ப் போஸ்ட்டு வரைஞ்சிட்டோம். அடுத்து லேம்பை தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் லேம்ப் எப்படி வரைஞ்சிட்ருக்கோன்ட்டு. லேம்பை அதேமாரி லேம்பை வரைஞ்சி முடிச்சுட்டு லேம்புக்கு எல்லோ கலர் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த லைட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் லேம்ப் எப்படி வரைஞ்சிட்ருக்கோன்ட்டு. மொத்தம் 4 லேம்ப் இருக்குது. 4 லேம்பை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இந்த லேம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் லெமன் எல்லோ யூஸ் பண்ணி நம்ம அதில் ஷேட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி லைட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி ஷேட் பண்ணுறோன்ட்டு. அடுத்து எடுத்தாச்சு. லெமன் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த இது பூரா லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அடுத்து அதோட ஒயிட் இருந்ததுன்னா ஒயிட்டே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட் எஃபெக்ட் அங்கங்கே ஒரு லைட் எஃபெக்ட் மேலே படுற மாதிரி, நம்ம மூணோட லைட் எஃபெக்ட் மேலே படுற மாதிரி அதை அங்கே ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு லேம்பை ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க, லேம்ப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேர்டு வரைஞ்சிட்ருக்கோம். பேர்டு ஒரு ட்ராயிங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சீனரிஸுக்கெல்லாம் பேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த ட்ராயிங்கை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கையை கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 3 ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுறதுக்கு 3க்கு உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை எடுத்துங்க.
இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேல் இருந்ததுன்னா அதை வச்சு உள்ளார கொஞ்சோண்டு ஒயிட் கலரை வந்து ஸ்மெச் பண்ணுற மாதிரி ஸ்மெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூனோட எஃபெக்ட் கிடச்சிடும். அப்புறம் கையால் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. ஓகே, ஓகேங்க. ஒரு வழியாக 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒயிட்னர் இருந்தால் ஒயிட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்காகவே இந்த மாதிரி ஒயிட் பென்னு இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட் வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே இங்கே டாட்டா வச்சுருங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. ஆர்ட்டோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கேம்லின் ஆர்டிஸ்ட் ஆயில் பெஸ்டலும் நம்மளோட அனுப்பம் ஷீட்டும் வச்சு நம்ம ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். உங்களுக்கு இந்த ஆர்ட்டோட அவுட்புட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.